ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு செட்டிநாடு வெள்ளை குருமா எப்படி செய்ய பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, அன்னாசிப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இதோட கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், காரத்துக்கு எப்போ பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதோட அரை கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதோட தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் கட் பண்ண வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான, க்ரீமியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செட்டிநாடு வெள்ளை குருமா ரெடி. கண்டிப்பாக அந்த செட்டிநாடு வெள்ளை குருமா ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.